ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம். தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். நீ கர்ப்பமா இல்ல, அதனால நீ ஈஸ்வரியும் இல்ல. நீ யாரு? உண்மைய சொல்லு. ஈஸ்வரி மாதிரி இருக்கிறதுனால நீ ஈஸ்வரி ஆக முடியாது. யார் உன்னை இங்க ஈஸ்வரி மாதிரி நடிக்க சொன்னது? யார் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்க? ஆள் மாறாட்டமா? ஈஸ்வரி கன்சீவா இருந்தா. ட்வின்ஸ் பேபி அவ வயித்துல சுமந்துகிட்டு இருந்தா. இப்ப அவ உயிரோட இருக்காளா? ஈஸ்வரிய என்ன பண்ண? எங்க கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்க? நீ இங்க வந்து ஈஸ்வரி மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கியா? சொல்லு. இல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடலாமா? என்ன சொல்லு. ஐயோ டாக்டர் வேணாம், டாக்டர் வேணாம். நான் எல்லாம் உண்மையா சொல்லிடுதேன். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். சொல்லப்போ. என் பேரு துளசி. என் ஊரு பூண்டி கிராமம். அதுதான் என் சொந்த ஊரு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல டாக்டர். நான் ஒரு பிரச்சனைக்காக கமிஷனரை பார்க்க வந்தப்போ ஈஸ்வரி அக்கா என்ன பார்த்துட்டு நான் அவங்கள மாதிரியே இருக்கிறதுனால என்னை இந்த மாதிரி நடிக்க சொன்னாங்க. அவங்க அத்தைக்கு பழைய ஞாபகம்லாம் வரணும்னா நான் இந்த வீட்லயே இருக்கணும். அவங்க இந்த வீட்லயே இருக்கணும். இங்க இருந்தா அவங்க கூட ஈஸ்வரி அக்காவும் இருந்தாகணும். அதனால அவங்க டியூட்டிக்கு போறதுனால அத்தை கூட யாராவது இருக்கணும்ல. அதனாலதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்பதான் ஈஸ்வரி அக்கா எப்பவுமே வசுந்தராத்த கூடவே இருக்கான்னு நினைச்சு கிரிஜா அவங்களுக்கு எந்த ஆபத்தும் உண்டாக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்கள மாதிரியே நடிக்கிறதுக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஈஸ்வரி அக்காவை எங்கேயும் அடைச்செல்லாம் வைக்கல. அவங்க டியூட்டிக்கு தான் போயிருக்காங்க. நீங்க வேணும்னா ஈஸ்வரி அக்கா கிட்ட போன் பண்ணி பேசுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல டாக்டர்.